ஒரு வாட்டி இந்த பூண்டு மிளகு குழம்ப ட்ரை பண்ணிங்கன்னா கண்டினியூவாக செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாயிட்டோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் 3 வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுப்பட்டோன்னே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அது அப்படியே ஆறட்டும். இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் நல்லா சூடாகிட்டோன்னே கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுட்டு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு இது அப்படியே கொதி வரட்டும். இப்போ ஆற வச்சதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி கொரன்னு வந்தோடனே 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் அது கூட சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கே. குழம்பு நான் கொஞ்சம் திக்காக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் தண்ணியாக தேயணும்னு நினச்சா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சுட சுட சாப்பாடு போட்டுட்டு அதில் போட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். பூண்டு மிளகு குழம்புக்கு ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ் என்ன வச்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.